ஹலோ வியூவர்ஸ், கடந்த 42 ஆண்டு காலமாக தமிழ் சினிமாவை ஆட்சி செய்து கொண்டிருப்பவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆனால் அவரது கடைசியாக நடித்த லிங்கா, கபாலி, காலா போன்ற படங்கள் அவ்வளவாக வெற்றி பெறவில்லை. இவ்வளவு ஏன், 500 கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்ட 2.0 படம் முதல் பாகமான எந்திரன் அளவிற்கு கூட பிரபலமாகவில்லை. படம் விமர்சன ரீதியாக பலத்த அடி. இப்படியான பல விமர்சனங்கள் ரஜினியின் மீது வைக்கின்றனர் சினிமா விமர்சகர்கள். இதைதான் பிரபல தயாரிப்பாளரான கே ராஜன் சமீபத்திய தொலைக்காட்சி உரையாடல் நிகழ்ச்சியில் கூறியுள்ளார். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனியார் தொலைக்காட்சியில் பேட்ட விசுவாசம் படத்தினுடன் வசூல் நிலவரம் கொடுத்து நடத்திய விவாதத்தில் பங்கேற்ற தயாரிப்பாளர் கே ராஜன், ரசிகர்களின் விருப்பம் மாறிவிட்டது, இதனால் ரஜினி சார் சினிமாவிலிருந்து விலகினார் என்றால் ரொம்ப பெரிய மரியாதையாக இருப்பார். அரசியல் பயணம் அறிவித்த கமல் இந்தியன் 2 படம் தான் தன் கடைசி படம் என விலகுவது குறித்து அறிவித்து விட்டார். அதே போல் ரஜினியும் விலகினால் மரியாதையாக இருப்பார் என கூறியிருக்கிறார். இதே போல சங்கர் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி பாலிவுட் நடிகர் அக்ஷய் நடிப்பில் வெளியான படம் 2.0. இந்த படம் நவீன தொழில்நுட்பத்தில் 3Dயில் உருவாக்கப்பட்டது. இப்படம் மக்களிடையே நல்ல வரவேற்பையும் ஓரளவு வசூலையும் பெற்று தந்துள்ளது. இந்நிலையில் படத்தின் இசை, ஒளி, வடிவமைப்பு உள்ளிட்ட 23 பிரிவுகளுக்கு வழங்கப்படும் கோல்டன் ரீன் விருதுகளில் சிறந்த வெளிநாட்டு படப்பிரிவில் 2.0 படமும் விருதுக்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த விருது வழங்கும் விழா அடுத்த மாதம் 17ஆம் தேதி அமெரிக்காவில் நடைபெறுகின்றது. மேலும் சமீபத்தில் வெளியான 2.0, பேட்டை, இந்த 2 படத்துல உங்களுக்கு ரஜினி படம் எந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.